நீங்க யாரு? எப்ப வந்தீங்க? இப்பதான், இந்த நிமிஷம் தான், இந்த க்ஷணம் தான் வந்தோம். காலிங்க பெல் அடிச்சுட்டு உள்ள வரலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சதுனோ வாஸ்தவம் தான். ஆனா நம்ம பிரியா விடுதானேன்னு சுவாதீனமா உள்ள வந்துட்டோம். ஏண்டா ராமச்சந்திரா, மரமாட்டம் நிக்கிற? உன்னை விட வயசுல பெரியவாடா, நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரிஞ்சுண்டா போச்சு. நீ பிரியாவோட அம்மா சாரதா தானே? பிரியாவா உங்களுக்கு தெரியுமா? ராமச்சந்திரா, எஸ் மேம். உன்னை கூப்பிடலடா, பகவான் ராமச்சந்திர பிரபு கூப்பிட்டேன். பிரியாவை எனக்கு தெரியுமாங்கிற என்ன கேள்வி இது? பிரியா இப்ப வீட்டுல இல்ல. அதுவும் தெரியும். பிரியா வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்தவளை உட்காரணும்னு சொல்ல கூட எனக்கு தோணல. சாரி, நிக்க வச்சே பேசிட்டேன். இதுக்கு எதுக்கு சாரி? நம்ம பிரியா வீட்டுல நோ ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. சாரதா, நீ ஏன் நிக்கிற? வந்து உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஓ, வயசுல பெரியவாளுன்னு மரியாதை கொடுக்கிற போல இருக்கு. பிரியாவும் அப்படித்தான், ரொம்ப மரியாதை தெரிஞ்சு பண்ணணும். தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. வந்து உட்காரு. ஆமா, நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. என்ன சொல்லணும்? என்ன பார்த்தாலே தெரியல? நான் பாட்டி. பாட்டி? ஆமா, பாட்டி. ஆமா, எங்க பிரியாவா உங்களுக்கு எப்படி தெரியும்? அட ராமச்சந்திரா, உன்னதான்டா கூட்டம். இப்போ எஸ் மேடம். பிரியாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்ன வரவுன்னு சாரதா தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம். இப்பதானே அறிமுகமாகி உங்காத்துக்குள்ள வந்திருக்கேன். இனிமே போக போக ஒன்னொன்னா நிதானமா தெரிஞ்சுக்கலாம். ராமச்சந்திரா, அந்த கோயில் பிரசாதத்தை சாரதாட்ட கொடு. என்ன தயங்குற? வாங்கிக்கோ. வர்ற வழியில மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணி வந்திருக்கேன். எல்லாம் அந்த ராமச்சந்திர பிரபுவோட தயவு. ஆமா, பிரியா உனக்கு ஒரே பொண்ணா? இல்ல, மூத்த பொண்ணு சித்ரா இருக்கா. தெரியும், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவ ஹஸ்பண்ட் கண்ணன் தற்சமயம் உத்தியோகம் இல்லை, அளவுக்கு மீறி கடனை வாங்கிவிட்டு இப்ப அவஸ்தைப்பட்டு இருக்கார். உங்களுக்கு எல்லாம் தெரியுது? நீக்கு தெரியாதுன்னு சொல்லலையே. சாரதா, வந்தவாளுக்கு ஒரு ரூபா காஃபி கொடுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கியே. நான் எங்க பேசுறேன், நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரே நிமிஷம். எங்க கிளம்புற? காஃபி கேட்டீங்களே, கொண்டு வரலான்னு. சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். உட்கார் உட்கார். நான் முகஸ்துதிக்காக சொல்லல. பிரியா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்ன சுறுசுறுப்பு, என்ன புத்தி சாதுரியம், என்ன தைரியம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான் அவ உனக்கு மகளா பிறந்திருக்கா. அவ அமோகமா வாழ்வாடிமா. ஆமா, பிரியாக்கு எப்போ கல்யாணம் பண்ண போற? பிரியா ஜாதகத்தை யாரா ஜோசிட்டு காட்டினியோ? விசித்திரமான ஜாதகம் இது. ஈஸ்வர கடாட்சம் ஏகத்துக்கும் இருக்கிறதுனாலதான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன யோஜனை? காலாகாலத்து நடக்க வேண்டியது எல்லாம் நல்லபடியா நடக்கும். பெரியவங்க உங்க ஆசீர்வாதம், உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு தான் போகணும். வாசி நான் ஏன் கெடுக்கணும்? எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டே போறேன். பாட்டி, பிரியாவை பத்தி நிறைய சொல்றீங்க, எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க யாரு எவருன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அதுக்கெல்லாம்
எனக்கு டைம் கிடையாது. அடிச்சே உங்ககிட்ட யார் சொன்னது? நான் சொன்னது இங்க. ராமச்சந்திரா கம்ப்யூட்டர்ஸ், your companion for life. கட். ஓகே, லொகேஷன் ஷிஃப்ட். சார் இன்னும் 2 ஷார்ட் பேலன்ஸ் இருக்கு சார் இந்த சீன்ல. இரியா, எனக்கே வா, இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். அவளை அனுப்பிச்சு விடு. சார் இன்னும் 2 ஷாட் தானே, இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். இதுக்காக ஏன் இன்னொரு நாள் வரணும்? பரவாயில்ல, கிளம்பு. இல்ல சார், நான் இருக்கேன், நோ ப்ராப்ளம். இப்போ நோ ப்ராப்ளம் சொல்லுவேன், அப்புறம் எல்லா ப்ராப்ளம் வரும். கிளம்புமா. யோ சேகர், என்ன பண்ற? வாயா போலாம். ஓ வாயா. என்ன இது டார்ச்சரா இருக்கு? அன்னைக்கு இருன்னு சொன்னா முடியாது கிளம்பணுங்கிற, இன்னைக்கு கிளம்புன்னு சொல்ற, இல்ல இருக்குங்கிற. இதுக்கு தான் சொன்னேன் மாத்தி இல்லன்னு. கேட்டியா நீ? யாரை கேட்டு 10 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுத்த? என்கிட்ட கேட்க மாட்டியா? சார் இவங்க அன்னைக்கு மீட் பண்ணமே, சப்னா. எஸ் ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன், கவனிக்கல. குட் மார்னிங் அண்ட் சாரி. நான் உங்களை மீட் பண்ணுன்றதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன். அந்த ஆடு போலிகளுக்கு மத்தியில் ஒரு அசல், நல்ல கான்செப்டுங்க அது. நீங்களும் சிலையா நிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. ஓஹோ, தேங்க் யூ. இப்பதான் சிடியை பார்த்தேன் கார்ல வரும்போது, உடனே காரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திரும்ப சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாராட்டுதல்ல காலதாமதம் இருக்கக்கூடாது, பாரபட்சமும் இருக்கக்கூடாது. அந்த ராஜேஷை பத்தி தெரியாதா உனக்கு? பிரியாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான். நாளைக்கு ஒன்னையும் அதே மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ராமச்சந்திரன், இந்த ஆடோட டைரக்டர் திவாகர் தான் அவரோட பேரு. அவரையும் வர சொல்லுங்க, இங்கேயே விஷ் பண்ணிடலாம். 1 மினிட். அவர் இங்க வர சொல்றது அவ்வளவு மரியாதையா இருக்காது. வேணா விட, நானே நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லிக்கிறேன், அதான் மரியாதையா இருக்கும். உட்காருங்க. நோ, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு சிட். சோ சப்னா, இன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இருக்கே. நான் இன்னைக்கு இருந்து ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா, வேண்டாம் நீ கிளம்புன்னு விரட்டுறாங்க. எனிவே, கீப் அப் த ஹார்ட் ஒர்க். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் சந்திப்போம். கட்டாயம் சந்திக்க வேண்டியது வரும். உங்களை பத்தின பல உண்மைகள் எனக்கு தெரியும். Keep guessing till we meet next time. Yes, come in. குட் ஈவினிங் மிஸ்டர் ஆகாஷ். சூர்யா, எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 7 மணிக்கு வர சொன்னீங்க. இப்போ மணி என்ன? 6 தான் ஆகுது. 7 மணிக்கு வர சொன்ன, 6 மணிக்கு வந்துட்டீங்க. என்ன சார் இது? சீக்கிரம் வந்தாலும் கோச்சிக்கிறீங்க, லேட்டாக வந்தாலும் கோச்சிக்கிறீங்க. போயிட்டு 7 மணிக்கு வாங்க. பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். யார் அனாவசியமாக வெயிட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இந்த ஃபோட்டோ ரிட்டர்ன் பண்ணுறீங்க? எனக்கு தேவையில்லாத நாங்கள் வச்சுக்கிறது இல்லைங்க. என்ன மிஸ்டர் ஆகாஷ், ஒரு வாரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கீப் குவைட். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? இவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் கொடுத்த ஃபோட்டோவில் இருந்தவர் இப்போ பார்க்கறதுக்கு மோனலிஸ் இப்படி தான் இருப்பார்.
வேற கெட்டப்ல பண்ணிருக்க பார்த்துக்க. எல்லாத்தையும் இந்த சீட்டில் ரைட் பண்ணியாச்சு. வேணா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ மிஸ்டர் ஆகாஷ். 3000 rupees. இப்போ நீங்க பண்ணியிருக்க இந்த உதவிக்கு 3000லாம் நத்திங். எனிவே தேங்க்ஸ். ராமச்சந்திரா, நான் கொடுத்த பணத்தில் உன் குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு என்ன வாங்கி கொடுத்த? எதுவும் வாங்கி தரல மேடம். அந்த பணத்தை எதுவும் பண்ணல, பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன். முதல் உங்க கையால வாங்கினது இல்லையா, செலவழிக்க மனசே வரல மேடம். எதையும் பூட்டி வைக்கக்கூடாதுரா, அப்புறம் பிரயோஜனம் இல்லாத போயிடும். முதல்ல குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரி மேடம். இந்த நான் கிளம்புறேன் மேடம். நானும் இந்த இடத்த விட்டு நகர்றேன். ஆண்டி, அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட நீ சிவராமன் மாதிரியே கோவப்படுற அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ராமச்சந்திரனோட பையன் ஜெயராமனை ஞாபகப்படுத்துறான்னு சொல்றீங்க. யார் இந்த சிவராமன், யார் இந்த ஜெயராமன்? வேண்டாண்டா, வேண்டாம். இந்த விஷயமெல்லாம் என்னோடயே இருந்துட்டு போட்டோம், விட்டு. ஆண்டி, எதையும் மூடி வைக்க கூடாது, அப்புறம் பிரயோஜனமே எல்லாம் போயிடும். உங்க பூர்வீகத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே ஒண்ணு மௌனம் ஆயிடுறீங்க, இல்ல சிரிச்சு மழிப்பிடுறீங்க. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவா. நீ இந்த ஆண்டியோட பூர்வீகத்தை புரட்டி பார்க்கணும்னு பிரயத்தனப்படாது. ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கல. அடிக்கடி நீங்க உங்களுக்குள்ளேயே முழுகி போயிடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய லைஃபா இருக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி தான் உங்ககிட்ட இதை கேட்க வைக்குது. அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்? அத்தனை வலி. சொல்ல ஆரம்பிச்சா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன நீ அழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதை நான் சொல்றேன். நானே எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என் வேதனைக்கெல்லாம் அணை போட்டு வச்சிருக்கேன். உடைஞ்சது கட்டு கடங்காம போயிடும். ஆனா என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துறது. அந்த மாதிரி சமயங்கள் என்னை அறியாம சில விஷயங்கள் வெளிவந்துடுறது. பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நீ படுற வேதனை எல்லாம் என்னடா வேதனை? எனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம், வேதனை வேண்டாம், யாருக்குமே வேண்டாண்டா. பெத்தவர் பக்கத்துல இல்லாம புருஷனையும் பறி கொடுத்துட்டு இதே கோலத்துல மாசத்துக்கு ஒரு தடவை சிரைச்சுக்கணும், அது சகிச்சுக்கணும். ஆளாளுக்கு பேசுற கேலி பேச்சு, கிண்டலான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். பிறந்தாத்துலயும் இருக்க முடியாம, புக்காத்துலயும் இருக்க முடியாம,
வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு நாளா 2 நாளா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட 60 வருஷம் இதே கோலம். உலகத்துல எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னு என்ன கேட்டா நான் இதைத்தான் சொல்லுவேன். கொடுமையிலும் கொடுமை. இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் விலகி போகணும்னு முயற்சி செய்தா கூட திரும்ப சுத்தி சுத்தி வரது நடக்கிற சம்பவங்கள். வேண்டாண்டா, வேண்டாம். என் வாயை கிளறி வயிற்றுச்சலை கொட்டிக்காது. ராமச்சந்திர பிரபு, இத்தனை வருஷம் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துண்டு வாழ நீதான்ப்பா பலத்தை கொடுத்த. அதே போல மிச்சம் இருக்க காலத்துக்கும் அந்த பலத்தை கொடுத்துடும். என்னை பலவீனப்படுத்தி வேடிக்கை பார்க்காது. அதை தாங்கிக்கிற திராணி இல்லடா. இப்படியே இருந்து இப்படியே போயிடுறேன்.